குரு வாழ்க குருவே துணை. இந்த அருள் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி வாழ்வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி எனது உரையை நடத்துகிறேன். வேதாத்திரியத்தின் மிகச்சிறந்த அம்சம் தவமே அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்திருக்கேன். நானும் நேற்று தான் ஒரு 12 மணிக்கு தான் ஒரு கால் எனக்கு தமிழ்ச்செல்வி அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நீ பேச முடியுமா அப்படின்ட்டு. சரி, ஓகே பேசுவோம் அப்படின்ட்டு நேற்று மதியத்துக்கு மேலே தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் பேசிடுவேன்னு நினைக்கிறேன். வாழ்வளமுடன். வேதாத்திரியது மிகச்சிறந்த அம்சம் தவம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம தவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ மனவளக்கலைக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நம்மளும் தவம் அப்படின்னா என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கண்ணை மூடி உட்காந்துருக்கிறது, இல்லைன்னா வீட்டையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணுறது, சன்னியாசமாக துறவு வாழ்க்கை மேற்கொண்டு தவம் பண்ணுறது, அப்படி பண்ணுறத தவம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் வேதாத்திரியத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்மளால உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. தவம் என்பதற்கு மகிழ்ச்சி என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, உயிரின் மேலே மனதை நிலைக்க செய்வது தான் தவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எடுத்துக்கொண்ட முதல் தவமாகி ஆங்கில தவத்தில் நம்ம அதை ஃபீல் பண்ணியிருப்போம். மூலாதாரத்தில் இருக்க உயிர் சக்தியை முதுகுத்தண்டு வழியாக குரு மத்திக்கு கொண்டு ஆங்கில தவம் நம்ம எல்லாருமே செஞ்சுருக்கோம். ஸோ அப்போ தான் முதலாக நமக்குள்ள உயிர் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் அந்த உயிரை நம்ம எப்போ முதல்ல உணர்ந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில தவத்தில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம உணர்ந்திருப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த அளவுக்கு இந்த சபை நிறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது மகளிரோட ஒரு பெரும் முயற்சி. காந்திமதி அம்மா சொன்னாங்க, வேதாத்திரியம் இப்போது முன்னை விட மகளிருக்கு கைகள் தான் அதிக அளவில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம் அப்படின்னா தவம் தான். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் தவம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே இருந்தது. ஆனால் அதை முற்றிலும் மாற்றி அமைத்து பெண்களும் தவம் செய்யலாம் அப்படின்னு கொடுத்தது நம்மளுடைய அருட்தந்தையாளர்கள் தான். ஸோ வேதாத்திரியத்தோட ஒரு மிகச்சிறந்த அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த தவமுறைகள் தான் நம்ம சொல்லலாம். அதுலேயும் நமக்கு கிடைத்த தவங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிறைய தவமையங்கள் இருக்குது. வெளியில் நம்ம பார்ப்போம், நிறைய தவமையங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் விட நம்ம வேதாத்திரியத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சாந்தி தவம். சாந்தி தவமும் துரியாதீத தவமும் மற்ற தவமையங்கள் இல்லாத ஒரு பெருமை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம பண்ண ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவில் இந்த ஒவ்வொரு தவத்துக்குமே அதனுடைய பயன்கள் நம்ம முடிந்து ஆராயும் போது அதனுடைய பயன்கள் வியக்கத்தக்கதாக இருக்கும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு தவங்களுமே ஜஸ்ட்டு இப்போ ஆகினே அப்படின்னா நம்ம பூர்வமத்தியில் மட்டும் பண்ணாமல் அது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே சொல்லுவாங்க, அதுதான் பிட்யூட்ரி கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது. ஈவன் ஒரு டாக்டர், ஒரு சயின்டிஸ்ட் அவங்களுக்கே வியக்கத்தக்க வகையில் நம்மளுடைய தவங்கள் ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆகினே தவத்தில் நம்மளுக்கு பிட்யூட்ரி ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து துரியமில் பார்த்தோம் அப்படின்னா பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். 9 மைய தவங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ள 7 சக்கரங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகும். 7 மையங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பஞ்சபூத நவகிரக தவம். நம்மளுடைய கர்மக்கள் எவ்வளோ இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது அந்த பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சேந்திரிய தவம், அந்த 5 புலன்களையும் நம்ம கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு இருப்பது பஞ்சேந்திரிய தவம். நித்யானந்த தவம். இப்போ நம்ம ஒரு உடம்பு டயர்டாக ஆனாலும் அந்த சோர்வை நம்ம போக்கிக்கிறதுக்கு இம்மீடியட்டாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம நித்யானந்த தவம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சோர்வுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதேமாதிரி தான் இறைநிலை தவம். அல்டிமேட் எல்லாத்துலேயும் கடந்து நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கேருந்து நம்ம எப்படி நம்ம போவோம் அப்படிங்கிறத இறைநிலை தவத்தில் மகரிஷி அழகாக கொடுத்துருப்பாங்க. துரியாதீத தவம். துரியாதீத தவம் பிறவி பையனை நம்ம எதுக்கு இந்த பிறவி எடுத்தோம், வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இறைநிலையை அடைதல், முழுமை பேறு அடைதல். அதுதான் இப்போது முன்னாடி இல்லாத மிஷன் சொன்னாங்க. இறைநிலையை நம்ம உணரணும் அப்படின்னா தவத்தாலன்றி வேறு எதாலையுமே நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு ஆணித்தனமாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஸ்பீச்சில் நம்ம கேட்டிருப்போம் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தவத்துக்குமே அதனோட பயன்களை நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணும்போது அதற்குண்டான பயன்கள் மிகவும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே மகளிர் இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம தவம் பண்ணி நம்ம குடும்பத்தில் ஓரளவுக்கு மாற்றம், நம்மக்கிட்ட மாற்றம் இருக்க போய் தான் நம்மளை இங்கே நம்ம அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம மன்றத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய செயல்கள் இன்னும்
பழைய மாதிரியே வீட்டில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, பண்ணுறதுக்கு போய் ஒரு யூஸும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பண்ணுறதுக்கு போனால் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கு, அதனால நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பம் அமைதி பெறும். நம்ம குடும்பம் அமைதியாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஊர் அமைதியாகும், சமுதாயம் வந்து அமைதி பெறும். இதுதான் வந்து மகரிஷியோட கனவு அப்படின்னு சொல்லலாம். உலக அமைதி. உலக அமைதிங்கிறது எதுலேருந்து தொடங்கும் அப்படின்னா தனிமனிதத்திலிருந்து தான் வந்து உலக அமைதி அப்படிங்கிறது வரும். அந்த தனிமனித அமைதிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவம் மட்டும்தான். தவம் செஞ்சு நம்மளுடைய மன அலைச்சூழல் வேகம், தவம் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மன அலைச்சூழல் வேகம் குறையும். ஸோ மன அலைச்சூழல் வேகம் குறைய என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய குறைகள் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். எப்பயுமே வந்து நம்ம தவத்துக்கு மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி தவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா மற்றவங்கிட்ட இருக்க குறைகளை தான் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அவங்களோட குறையை தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தவம் பண்ணும்போது மன அலைச்சூழல் வேகம் வந்து குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அதுக்கு நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நான் அதை தப்பு பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு வரும். நம்ம அந்த தவம் எடுக்கல அப்படின்னா அந்த ஒரு எண்ணமே வந்து நம்மளுக்கு இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட தவத்தோட ஒரு மிகப்பெரிய பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீரமைச்சுக்க முடியும், குணநல பேரை வந்து ஈஸியாக வந்து அடைய முடியும். அதற்கான ஒரு முக்கிய உறுதுணையாக இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தற்சோதனை செய்யறதுக்கு வந்து மகரிஷி வந்து ஜஸ்ட் லைக் தட் எண்ணம் ஆராய்தல், ஆசிரியமைத்தல் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. தவம் பண்ணிட்டு தான் வந்து நம்ம தற்சோதனை வந்து ஆரம்பிப்போம். துரிய தவம் பண்ணிட்டு தான் வந்து தற்சோதனை ஆரம்பிப்போம். ஏன்னா தவம் இல்லாமல் வெறும் தற்சோதனை மட்டும் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பயன் கிடையாது. தவத்தோட கூடிய ஒரு தற்சோதனை தான் வந்து நம்மளுடைய குணநலன்களை வந்து மாற்றி அமைக்கும். அதுதான் வந்து மிக ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் வந்து தவத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம தவம் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னா என்றது வந்து எப்பயுமே வந்து சிறப்பாக, அதாவது நல்ல எண்ணங்களே வந்து எழணும். இப்போ வந்து நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேஜிக், அந்த மாயாஜாலம் புக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு. என்ன வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். ஆனால் அது எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தது வந்து மகரிஷி மட்டும்தான். ஏன்னா எண்ணியவன் குறைவிடலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளோட எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருக்கணும், அது எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரையறை கொடுத்தது வந்து மகரிஷி தான். நாம் அதை வந்து தவம் பண்ணிட்டு அந்த எண்ணங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது அந்த எண்ணம் கண்டிப்பாக வந்து நல்ல எண்ணமாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், என்ன நடக்குமோ அதை தான் வந்து நம்ம நினைப்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றம் பெறும். அடுத்து தவத்துக்கு வந்து மகிழ்ச்சி நான் நிறைய எடுத்தேன், ஆனால் எங்கேயும் டாபிக் போயிடுச்சு. அதில் ஒரே ஒரு கதை மட்டும் கூறி நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது தவத்தோட பயன்கள்: அறிவிதனை கருவினிலே இணைந்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும், அருகுணமும் சீரா. அதாவது நம்ம ஆகினை தவத்தை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. நம்ம அந்த ஆகினை தவம் பண்ண வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐம்புலன்கள் அமைதி பெறும், அருகுணமும் சீராம். அதாவது 6 குணங்களை வந்து நம்ம சீரமைச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் வந்து பாதி வந்து ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து அறிவுதன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளையவரை ஏது. 5 பெரும் பழிச்செயல்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பழிச்செயல்களையும் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஆகினை ஒரு தவம் மட்டுமே வந்து இதை இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போகும். அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரே நாளில் நம்ம குறையெல்லாம் போய்க்கிற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. தினம் கொஞ்சமாக வந்து நம்ம தவம் பண்ண தான் வந்து அதை வந்து நம்ம திருத்திக் கொள்ள முடியும். நம்ம பிறப்பிலேயே வந்து தூய்மை பெற்றிருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பிறப்பே கிடையாது. தூய்மையற்றவர்களாக இருந்திருந்தால் நம்ம வந்து, அதாவது தூய்மையுடையவர்களாக இருந்திருந்தால் நம்மளுக்கு பிறப்பே இல்லை. அந்த தூய்மையை படித்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம தினம் செய்யக்கூடிய தவம். இந்த அளவுக்கு வேதாத்திரியம் வந்து ஒரு மிகச்சிறந்த அம்சமாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு விருட்சமாக வந்து மனவளக்கலை வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மகரிஷி நம்ம கழித்த தவ முறைகள் மட்டுமே என்று கூறி வேதாத்திரியத்தில் மிகச்சிறந்த அம்சம் தவமே என்று கூறி எனது உரையை வந்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் செய்கின்ற செயல் மூலமாக பிறகு நன்மை வர வேண்டும். அவங்க எது செய்தாலும் நன்மை வர வேண்டும், தீமை வரக்கூடாது என்ற உணர்வு. இந்த சிம்பிள் தான். வர உணர்வு நமக்குள் தன்னாலேயே வந்துவிடும் என்று
ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லணும். தனி மனிதன் தனக்கு வேண்டிய தேவைகளை முடித்து கொள்ள பிறரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அடுத்து உழைப்ப உனக்கு என்ன வேணுமோ அதை நீ தான் பண்ணிக்கணும். பிறர் மனம் உடல் வருந்தா வண்ணம் நமது வாழ்க்கை செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். உணவுக்காக உயிர் கொலை கூடாது. அதே ஒரு விஷயம். பிறருடைய வாழும் உரிமையை அவர்கள் ஈட்டி வைத்திருக்கும் பொருட்களையும் நாம் மதித்து காத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். துன்பப்படும் உயிருக்கு நம்மாலானதை உதவியை செய்ய வேண்டும். இந்த 5 ஒழுக்கங்களையும் இணைத்து பார்த்தா இது அறநெறி என்ற ஆன்மீக அரண்மனை ஆகும் என்று அடுத்த எல்லா புஸ்தகங்களையும் பதிவிட்டுட்டான். ஆன்மீக அரண்மனை ஒரு பீஸ் கொஸ்டின் கேட்டால் பதில். இறைநிலை எல்லா உயிர்களிடமும் இருக்கிறது என்னும்பொழுது துன்பம் எல்லா உயிர்களிடமே இருக்கிறது. ஒரு நாயை கூட விரட்டணும், கல்ல வச்சு அடிக்க போன்னு சொல்லி விரட்டினாலே போதும். அளவோடு முறையோடு நம்ம செயல்படும் போது அது ஒழுக்கமாகி முடியும். துன்பம் எழுந்த இடத்தில் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கருணை வேண்டும். அது ஈகை. அதற்கும் மேலாக எனக்கு உதவி செய்ய சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும், திருப்பி ஏதாவது செய்ய முடியாது. விவசாயி ஃபுட்டு தயார் பண்ணாதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் உள்ளதான். அப்போ அந்த விவசாயிக்கு ஒரு பொங்கல் திருவிழா இதெல்லாம் வந்து அவங்கள கௌரவிக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும், ஒரு விவசாயி வீட்டுக்கே வந்து அம்மான்னு ஏதாவது பொங்கல் பண்ணி கொடுன்னா கண்டிப்பாக போய் அழகு வீட்டில் வந்து கிடையாது அப்போ அப்படின்னு விரட்டு போட்டு தவறு செய்தால் உடனே தண்டனை இருக்கிறது. அதைத்தான் மகரிஷி திருப்பி திருப்பி ஒவ்வொரு பக்கத்திலையும் சொல்கிறார் என்பதை இறையாற்றிலே அதான் உணர்த்தும் நீதி. இது செயல் விளைவு தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட். இதை அறிந்தபின் மக்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு அறநெறி வேண்டும். சமுதாயத்தோட மக்களோட ஒற்றுமையாக வாழ வேண்டும். அறநெறிதான் உண்மையில் இறை வழிபாடு. மகரிஷி அவர்கள் இவ்வாறாக தனது தத்துவத்தில் அறநெறியை மிக மிக முக்கிய அம்சமாக அங்கங்கே எடுத்துரைத்துள்ளார்கள். அவர் வந்து டீப்பாக படிக்கணும். ஒரு 10 புத்தகத்தையாவது படித்தா தான் ஒரு 4 பக்கத்துக்கு குறிப்பெடுக்க முடிக்கிறதுக்கு என்னால் நமது இந்த 5 ஒழுக்க பண்பாடு தான் நம்ம தினமும் சொல்லிவிட்டுருக்கோம். 2 ஒழுக்க பண்பாடாக நாம் எனது வாழ்நாளில் யாருக்கும் மனதிற்கும் உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லிட்டு தான் இருக்கும். இதை நம்ம டைரக்டர் சார் கூட பண்பு பயிற்சி அப்படின்னா அறநெறி தத்துவத்தால் எவ்ரி சண்டே காலையில் தவம் நடந்த உடனே பேப்பர் ஒரு ஃபுல் பேப்பர் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்குமே. அதெல்லாம் கூட நான் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். ஏதாவது நமக்கு அதில் பாயிண்ட்ஸு தெரியுமான்னு பார்த்தா அறநெறி தீர்ந்து அதில் ஒரு 5 பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு அறநெறி தத்துவத்தையும் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஈஸியாக நமக்கு எளிதில் புரியுமாறு டைப் செய்து கொடுத்துள்ளார்கள். அவர்கள் இங்கு கலைப்புக்கு அதுக்கு சம்பந்தமில்லை என்று சொல்ல முடியாது. அவரும் நமக்கு ஈஸியாக அறநெறியை போதித்துள்ளார்கள். அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்த கருத்துக்களை மனதில் நாம் பொருத்திக் கொள்வோம். அறிவின் ஒளி, அறத்தின் வழி, அன்பின் பெருக்கு, இதை கடைபிடித்தால் நாம் ஆனந்த வாழ்வு வாழலாம் என கூறி எனக்கு இந்த மகரிஷியினுடைய கருத்துக்களை எனது மனதிற்கு அறிவுக்கு எட்டியவாறு நான் எடுத்துரைக்க வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகத்தினர் நமது மன்ற தலைவி அவர்களும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதெல்லாம் பொறுமையாக கேட்டவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து தவத்தில் கிடைக்கக்கூடியது. இன்னும் காலையில் கூட லதாமா பேசும்போது சொன்னாங்க, மனோவேகத்தை கட்டுப்படுத்தும், மன அலைச்சூழலை குறைக்கும். எப்படி குறைக்குது? முதல்ல நம்ம உணர்ச்சி நிலையில இருக்கோம், உணர்வு நிலைக்கு வரோம், அப்புறம் அறிவு நிலைக்கு வந்து அடுத்த அறிவு எப்படி இயங்குது நம்ம பிள்ளைங்களோட உணர வைக்குது அந்த தவம். இப்போ வந்து ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா குகையில தான் மனிதன் தோன்றிய காலத்துல பகல்ல ஃபுல்லா காட்டுல வந்து வேட்டையாடுறது. அப்புறம் வந்து இரவானா அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ அந்த குகை எங்கெங்க மறைவா குகை இருக்கும், ஏன்னா விலங்குகள்ட்ட இருந்து விஷப்பூச்சிகள்ட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்குள்ள குகைகளுக்குள்ள தங்க போகுது. அப்படி தொடங்கும் போது தனி மனிதனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமா மாறுச்சு. அந்த குடும்பம் எப்படி மாறுது? அப்புறம் அந்த குடும்பமா சேர்ந்து ஒரு சமுதாயங்கிற ஒரு அமைப்பு வந்தது. சமுதாயங்கிற அமைப்பு வருது. ஆனா இறைநிலை எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தை பார்த்து செய்ய முடியும். அந்த மாதிரி திருமூலர்ல தொடங்கி திருமூலர், திருவள்ளுவர்,
மகான்களை தோற்றுவித்து அவர்கள் மூலமாக சமுதாயத்தை நெறிப்படுத்தியது. அவர்கள் இறைநிலையோடு கலந்து உணர்ந்து அந்த சத்தியங்களை உண்மைகளை சமுதாயத்துக்கு கொடுத்து நெறிப்படுத்தி வந்தார்கள். அந்த எல்லா மதங்களுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை உணர்வும் அறநெறியும். இறை உணர்வும் அறநெறியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அறநெறி வேணும்னா இறை உணர்வு இருக்கணும். இறை உணர்வு இல்லாத அறம் நிலைக்காது. ஏன்னா அந்த இறை உணர்வை பெறுவது என்பது இந்த தவத்தால் மட்டுமே சாத்தியப்படும். நமக்குள்ளே நாம இறங்கி எனக்குள்ள இறைவன் என்ன செய்கிறான், அறிவாக எப்படி என் உடலை இயக்குகிறான், என் உணவை எப்படி ஆற்றலாக மாற்றுகிறான், இப்படியெல்லாம் சிந்திக்கும் போது உயிரை பற்றிய சிந்தனை வரும். அப்போ உயிர் எங்கிருந்து வந்தது, மூலத்தை நோக்கி பயணிக்கும். அப்போ இந்த தவம் என்பது அறம்னா என்னங்க? தவம்ங்கிறது நம்ம முதல்ல நம்மளை உணர்றோம். அப்புறம் அந்த கருவியை வைத்துக் கொண்டு இறைவனை உணர முயற்சிக்கிறோம். நம்ம வாழ்வின் நோக்கம் என்ன? வாழ்வின் நோக்கம் இறைநிலையை உணர்தல், அதை அடைதல். அந்த இறைத்தன்மையை பெறுவதற்கு நம்மை நாம முதல்ல உணர்ந்து கொண்டு அடுத்து அதிலே தவத்திலே பயணித்து தற்சோதனையும் செய்து கொண்டு மன தூய்மை இணை தூய்மையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே வரும்போது அந்த தவத்திற்குள்ளே அறம் அடங்கிவிடுகிறது. எப்படி அடங்குகிறது? தவம் என்பது தனி மனிதன் பயிற்சியாக தன்னை மேம்படுத்திக் கொள்வது. அறம் என்பது சமூகம் சார்ந்த ஒழுக்க நெறிகள். ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்று இருந்தால்தான் சமூகத்தில் இணக்கமாக இனிமையாக ஒருவருக்கொருவர் ஒருத்தரும் உதவியும் வாழும்போது நம்மளோட வினை பதிவுகளையும் நாம தூய்மைப்படுத்திக் கொண்டே, தேவையில்லாத வினை பதிவுகளையும் தூய்மைப்படுத்திக் கொண்டே வரும்போது நம்முடைய கருமையம் அந்த ஆன்மா தூய்மைப்படுகிறது. இறை உணர்வு இயற்கையாகவே வருகிறது. ஆனா இந்த தவம் செய்யும் போது இறை உணர்வு வந்துச்சுன்னா அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு வந்துட்டுனா என்னங்க செய்யும்? கருணை, தன்னாக கருணை வரும். அறம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் உள்ளத்திலே தானாக மலரும். அப்ப இந்த இறை உணர்வை பெறுவது, தன்னை உணர்வது, இறை உணர்வை பெறுவது, அந்த இறை உணர்வுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கமும் கடமையும் ஒழுங்காக ஈகை சென்றாலும் பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கம் பிளஸ் கடமை பிளஸ் ஈகை அறம். அந்த அறத்தை பெறுவதற்கு இறை உணர்வு அவசியம். அந்த இறை உணர்வை பெறுவதற்கு தவம் அவசியம். இப்போ பிறவி பெருங்கடல் நீந்தால் இறைவனடி சேராதார். இறைவனை போய் சேரணும்னா நம்ம வாழ்க்கையில எல்லாரும் திருப்பி பிறந்து உழந்தேன்னு சொன்ன மாதிரி திருப்பி இறைவனை அடைவதற்கான அந்த பாதையில அந்த பிறவி கடல்ல நீந்துவதற்கு நீச்சல் பயிற்சி கற்றுக்கொண்டவன்னா அந்த தவத்தை முறையாக எனக்கும் சத்தியமா எல்லாம் விளக்கமா சொன்னாங்க. ஆகினை வரும்போது எப்படி மன அழைச்சல் உணர்ச்சி நிலையிலிருந்து 14-40 8 ஆல்பா என்கின்ற அந்த அமைதி நிலை அழைக்கிறது. அதுக்கடுத்து உயிர் மேல மனம் வைக்கிறோம், இன்னும் குறையுது. துரியாலிகம் போகும்போது ஆதியாம் மெய்ப்பொருளாம் அருள் பிறவி தொடரே. அதாவது துரியாலிகத்துல மனம் நிற்க கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். காணும் தெய்வத்தையே உணரலான்னு மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய மகான் இறைநிலையோடு நம்மளை கூட்டிட்டு போய் மனதால் விரிந்து முதல்ல நீங்க ஒடுங்குங்க, மனதில் ஒடுங்கி மனதை உணர்ந்து வீட்டினை மனம் வைத்து தவம் செய்து அடுத்து துரியாதிகளுக்கு கூட்டிட்டு போய் நமக்கும் இறைநிலைக்கு உள்ள திரையை விலகுவதற்கான தவம் அது. நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த திரை விலகப்படுகிறது துரியாதிகள் தவம் செய்யும் போது. அதன் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போகும் தன்முனைப்புங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு காரணம். தன்முனைப்பு நீங்கி காணும் தெய்வத்தை என்னுடைய நான் காண முடியும். அந்த பிறவியாகி அந்த கடலை நீங்கி கரை சேர்வதற்கு நாம் தவம் நீச்சல் கற்றுக்கொண்டோம் என்றால் தோணியாகவும் துடுப்பாகவும் இருப்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்று கூறி வேதாத்திரியம் என்ற அற்புத ஆழ்கடலிலே மிக சிறந்த அம்சம் தவமே என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். அதுக்கு 20-13 அதிகாரங்களாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படிச்ச சின்ன வயசுல படிச்சிருப்போம். நம்ம அவ்வை பாட்டி முதல்ல சொல்றதே என்னது? நம்ம ஆதிக்குடி படிச்சிருப்போம் இல்லையா? ஆதிக்குடியில ஃபர்ஸ்ட் சொல்றதே என்னது? அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லையா? இப்ப அறம் செய்யன்னு சொல்லாம அறம் செய்ய விரும்புன்னு ஏன் சொல்றாங்க? ஒரு விஷயத்தை நம்ம எப்போ விருப்பத்தோட செய்யறோமோ இப்ப நம்மளுடைய முழு ஈடுபாடு வரும் அப்படிதானே? அப்போ வள்ளுவர் அதை என்ன சொல்றாங்க? இப்ப நல்ல விஷயம் தீய விஷயம் அப்படிங்கிறதுதான் எப்படி பகிர்ந்து பார்க்கிறது. அதுக்குதான் கடவுள் மனிதனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6வது அறிவு.
பற்றி எதெல்லாம் நல்ல விஷயம் எதெல்லாம் கெட்ட விஷயங்கிறத நம்ம பகிர்ந்து பார்க்கணும். இப்போ எதெல்லாம் தீய விஷயங்கள் நான் இப்போ சிம்பிளாக ஒரு குறள் சொல்லிடுறேன். கணிவர் வந்து ஒரு குறள் எழுதியிருக்காங்க. அழுக்கார அவ்வா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கார் இயற்றது அறம் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இப்போ அழுக்காரனா என்னங்க? பொறாமை. ஓகே, பொறாமை. அவ்வானா பேராசை வெகுளி இன்னம் இன்னா சொன்னா தீய சொற்கள். இதெல்லாம் இல்லாம யார் வாழ்றான்னா அவன் அறவழி வாழ்றான் அப்படின்னு அர்த்தம். சரிப்பா, அவ்வை பாட்டி சொன்னது வள்ளுவர் சொல்றதெல்லாம் இருக்கலாம். நம்ம மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க அறத்துக்கு? அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க அறம்னா என்ன அப்படிங்கிறது. எழுதி கொடுப்பாங்க. ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம் என்றாகும். இது வந்து ஞான கலைஞத்தில் இருக்கக்கூடிய 453வது பாடல். அறிவு முழுமை பெற அப்படிங்கிற தலைப்புல மகிழ்ச்சி எழுதின பாடல். அப்போ ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்றையுமா மகிழ்ச்சி வந்து ஒரு அறவாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒழுக்கமா இருக்கிறது என்னது? தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம் சொல் செயலால் ஊறு விளைவிக்காம இருக்கிறது தான் அறம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் நம்மளுடைய செயல்கள்ல வந்து அறவழியை பின்பற்றணும். இப்போ ஜென்சி கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. மனித வாழ்வியலுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ளே பண்றது தான் இந்த அறம்னு சொல்றாங்க. ஓகே ரைட். இப்போ வந்து கடமை இந்த ரெண்டு விஷயம் வந்து ஒழுக்கத்தோட ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தனி மனித ஒழுக்கம் ஒழுக்கும் போது அவன் செய்யக்கூடிய செயல்கள் அந்த கடமைகளை வந்து அவன் எதையும் தவறுறது இல்லை. அதே மாதிரி பிறர் துன்பத்தை கணிப்போர்தான் மற்றவங்களுக்கு தொழில் செய்யறதா இருக்கட்டும், தனியாக இருக்கிறத வந்து பகிர்ந்து விடுறதா இருக்கட்டும், அந்த ஈகைங்கிற குணத்தை அவன் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத மகரிஷி நமக்கு தெளிவா சொல்றாங்க. இப்போ இவங்க தவத்தை பத்தி நிறைய சொன்னாங்க இல்லையா? ஒவ்வொரு தவம் நம்ம எப்படி மனிதனை வந்து நெறிப்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தவம் வந்து 1 இல்லை 2 இல்லை, மகரிஷி எத்தனை கொடுத்துருக்காங்க? 9 வகையான தவங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 9 வகையான தவம் செய்யும் போது என்ன ஆகுது? மன தூய்மை பெறுது. அப்படின்னா ஒரு மனிதன் மன தூய்மை. ஆனா மன தூய்மை மட்டும் இருக்கிறதோட என்ன தேவை? நம்ம வினை தூய்மையும் தேவை. இப்ப நம்ம செய்யக்கூடிய கர்மங்களை கலங்கங்களை கழிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அறவழிப்படி நடக்கணும். ஓகேவா? அப்ப தவம் செய்யறது பாதி நேரம் தாண்டுற மாதிரி தான். இப்ப நீங்க தவத்துக்கு அப்புறம் மகரிஷி முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க? அகத்தாய்வு அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம அதெல்லாம் படிச்சுக்கொள்ள. சோ குணநிலை பேரு. இப்போ அந்த தவம் அகத்தாய்வு குணநிலை பேரு எல்லாம் சேர்த்ததான் மனிதனுடைய உயிரிய நோக்கம் என்னது? இறை உணர்வு இறை உணர்வு. அப்போ இது எல்லாம் சேரும் போதுதான் மனிதன் வந்து முழுமையடையான். அப்போ தவம் மட்டும் செஞ்சா காணாது. தவம் செஞ்சுட்டு அதுபடி அறவழியில வாழணும். அவனுடைய பயணம். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மன்றத்திலேயே மேடமோட குருஜி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அமைதியை நோக்கி அறவழி பயணம்ன்ற கலையில சொன்னாங்க. அப்போ மனுஷன் வந்து இறைநிலை உணர்வதை வந்து ஒரு இலக்கா வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பயணம் எப்படி இருக்கணும்? அறவழி பாதையா இருக்கணும். அப்போ பயணம் பெரிதா இலக்கு பெரிதா? அந்த பயணத்துல ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன இதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடல் தூய்மை, அதாவது மன தூய்மை, வினை தூய்மை இரண்டும் இருந்தாதான் அவன் தன்னோட பிறப்பின் முக்கிய நோக்கமான இறையை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இப்போ நீங்க தவறு செய்யறீங்க. அப்போ ஒரு தனி மனிதனுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்துறது. அப்போ அந்த ஓர்மைப்படுத்துறதுனா என்ன? ஒருமுகப்படுத்துறது. அப்புறம் அவனுடைய சிந்தை வந்து கூர்மைப்படுது. ஆனா இப்ப அறவழி நடக்கும் போதுதான் அவன் நேர்மை சீர்மைங்கிற நிறைய விஷயத்துல முழுமை அடைகிறான். இப்ப தவம் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு ஒருமைப்படுத்துது, அவனோட மனசை கூர்மைப்படுத்துது. ஆனா அவன் அறவழி பாதையில் நடக்கும் போது அந்த நேர்மை அந்த சீர்மையில என்ன ஒழுங்கு, அந்த ஒழுங்கு வந்து அவனுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இப்போ தவம் செஞ்சு முடிக்கும் போது அவனுடைய தனி மனிதனுடைய திருப்தி மட்டும்தான் இருக்கும். மனிதங்கிறவன் சமுதாயத்தின் சொத்து மகிழ்ச்சி சொல்றாங்க. நீங்க மட்டும் முன்னேறின காணாதீங்களா? நீங்க ஒவ்வொரு தனி மனிதரும் நடமாடும் அறிவு திருக்கோயில்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தவம் செஞ்சு நம்ம மனதை தூய்மைப்படுத்தின பிறகு நம்மளுடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? அற வழியில இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதன் மூலமா நம்மளுடைய மனித பிறப்புடைய உயிரி நோக்கியமான இறையை உணர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கடைசி நான் ஒரு ரூமியோட கவிதையை சொல்லி நிறைவு செஞ்சேன்.
சமுத்திரத்தின் சிறு துளி என்று நினைக்காதே, ஒவ்வொரு உனக்குள் ஒரு பெரும் கடல் உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நம்மளால என்ன நடக்க முடியும், உலக அமைதி வந்து நம்ம ஒருத்தரால என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. மகிழ்ச்சி அழகான தவம் படங்களை கொடுத்துருக்காங்க, அரை நெறிகள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் தொடர்ச்சியா ஒழுங்கா செஞ்சுட்டு வரணும்னா தனி மனுஷனான நம்மளால அமைதிப்படுத்திக்க முடியும். தனி மனித அமைதி நம்ம என்ன செய்யும், குடும்ப அமைதி கொடுக்கும், குடும்ப அமைதி சமூக அமைதியை கொடுக்கும், உலக அமைதியை கொடுக்கும். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நடமாடும் அறிவு திருப்போய நம்ம நினைச்சிட்டு மகிழ்ச்சி கொடுத்த கருத்தை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே அவருடைய கனவு நிஜமாகும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வருகைப்பட்டிருக்கிற வேதாந்திய ஞான பெண்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் இனிமையான வாழ்க வளமுடன் என்ற வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க, ஆனால் அவங்க இதை சரியாக பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் எங்களுக்கு தேவையானது நிறைய அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எடுத்தோட வேண்டியதற்கு வடிகட்டி வேண்டாததுக்கு வடிகட்டி எது வேணும் வேண்டாம்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கே தவம் தான் முதல்ல முடியும். தவம் பண்ணால் மட்டும்தான், தவம் பண்ணதுக்கப்புறம் தான் தச்சுக்கணும் பண்ணுறோம் இல்லையா? தவம் பண்ணாமல் தச்சுடைய கதவு தாழ்பாடு இல்லாமல் கதவு போன்றது சமைச்சிருக்காங்க. அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, மன தூய்மை தவத்தால் தான் கிடைக்கும்னாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, அது உண்மைதான். ஏன்னா நம்மளுடைய மன தூய்மை இருந்தால் மட்டும்தான் மற்ற எதுவுமே நம்மளால் பண்ண முடியும். அதுவும் சரிதான் இல்லையா? எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்னோட அடியில் உள்ளவங்களும் பாதி பேசிட்டாங்க. நல்லவன் நான் நிறைய பண்ணிட்டு வந்துருக்கேன், அதனால சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு கடந்த வெள்ளிக்கிழமை மணிக்கு வாழ்க்கை மலர்கள் யாராவது வாசிக்கிறீங்கன்னு சொல்லுவோம். அதில் சாமி இந்த சமயத்தை தான் கொடுத்துருந்தாங்க, தவம் அப்படின்னா சாமிஜி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு சாமிஜி எனக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அதை மட்டும்தான் படித்தேன், வேறு எதுவுமே நான் படிக்கிற எல்லாத்தையும் சாமிஜி கொடுத்த பண்ணேன். சில சாமிஜி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தவம் தியானம் அப்படின்னா வெளி உலகங்களை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய செல்வாக்கையும் பெயர்களையும் புகழையும் பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது தியானம் தவமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட அந்த தியானத்தையும் தவத்தையும் நாம் செய்வதாலேயோ இல்லை நாம் அமைதியாக இருப்பதனாலேயோ அப்படி இல்லைன்னா பல வழிகளில் நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சினாலேயோ நம்மளுடைய வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது, நிச்சயமும் முடியாது. ஏன் அப்படின்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னா சொல்லியிருக்காங்க. தீரும் நன்றும் பிறர் தர வாரம் எல்லாமே அப்போ நமக்குள்ள தான் இருக்கு. அம்மா சொன்னாங்க செயல்வழிவு தத்துவத்தை அவங்க பேசுவாங்க, நல்லா பேசினாங்க. செயல்வழிவு தத்துவமே என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம் என்ன செய்தோமோ அதற்கு தகுந்தால போல் கிடைப்பதுதான் அந்த செயல்வழிவு தத்துவம் அப்படிங்கிறது இல்லையா? நம்ம சாமிஜில வரதுக்கு முன்னே செயல்வழிவு தத்துவங்கள் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சுக்காது. ஆனால் ஒரே ஒரு டைலாக் மட்டும் எல்லாரும் பேசிப்போம், நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனால் சாமிஜில வந்து தவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுமோ, அப்போ நம்ம ஏதோ பண்ணிடுவோம். அது வீட்டில் இருந்துட்டு நமக்கு வர்றதுக்கு இப்போ அம்மா பிச்சாடி பேசும்போது அழகாக சொன்னாங்க, தலைமைகள் வீட்டில் இருந்துக்கும். அப்போ நாம் தவம் செய்கிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வேண்டாமல் என்ன செய்யுது, அது கழிக்குது. அப்போ அந்த தவம் செய்தால் மட்டும்தான் கழிக்க முடியும். அப்போ அவங்களே சொன்னாங்க தவத்தின் பலனை நாம் எதை கொண்டு போனோம்னா அறக்கலை கொண்டு போனாங்க. அப்போ தவத்தோட பயணத்துக்கு தரணும் தான் நம்ம தவம் பண்ண முடியல. தவம் பண்ணால் மட்டும்தான் அந்த பயனை நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா வழிகளிலே நம்மளால செலவழிக்க முடியும் இல்லையா? பாரதியார் இருந்தாங்க, பட்டினத்தார் இருந்தாங்க, அவர்கள் எல்லாம் பிறக்கும் உபதேசித்தற்காக தான் பிறந்தார்கள். அது கிடையவே கிடையாது. செல்வந்தர்களாக இருந்து அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை ஏகபோகமான நிலைகளில் வாழ்ந்து எல்லாவற்றையும் தொலைத்து என்னாச்சு, கடைசியில் அந்த இறை நிலையை உணர்ந்ததுக்கு பிறகுதான் என்ன ஆயிடுச்சு, சித்தர்களாக மாறினாங்க இல்லையா? அவங்களுக்கு வேதத்துக்கு வந்துச்சு கிடைக்கல, அதனால இறைவனை வந்து அப்படி என்ன பண்ணாங்க, இறைவனையே கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் நமக்கு அந்த இறைவனையே வேதாத்திரி மகிழ்ச்சியாக நமக்கு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவருடைய அவர்களுடைய வாழ்நாளில் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இறைவனையே கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுடைய சாமிஜி நமக்கு 20 நிமிஷம் தபம் அப்படிங்கிற அந்த 3 எழுத்தில் என் மூச்சிற்கும் முடிந்த பின்னாலும் பேச்சிற்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 எழுத்து தபத்துல நம்மளுடைய வாழ்நாளினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குதா இல்லையா? அது இந்த தவத்துல மட்டும்தான் இருக்கு இல்லையா? அதனாலதான் செய்க தவம் செய்க தவம் செய்க தவம் அனைத்தும் பெற்று தத்திடுமே சாமி சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம்
இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எந்த வார்த்தைக்காக தங்கராஜ் சொல்லி தெய்வம் கொடுத்துரும், ஆனால் குரு கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? கேட்டதை கொடுப்பவர் அல்ல குரு. நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பவர் தான் குரு. அப்போ நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம் தவத்தில் இருக்கிற பொழுது மட்டும்தான் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு நாம் தவம் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு தவத்தில் நாம் உள்ளே சென்று 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 நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த 6 தீய குணங்களையும் 3 மலங்களையும் நாம் எந்த அளவுக்கு தவத்தின் மூலமாக வெளியேற்றுகிறோமோ, அந்த அளவுக்கு நாம் உள்ளே 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 கடந்து சென்று நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை நாம் உணர்கிற பொழுது, அப்படி உணர்ந்த பொழுதுதான் நாம் என்ன பண்ணுவோம்? எதுவுமே இருக்காது சாமி சொல்லுவாங்க, நீ உனக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் உள்ளது என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். உன்னிடத்தில் இல்லாத ஒன்றை நீ பிறருக்கு கொடுத்து விட முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்லுவார். ஆனால் நம்மளுடைய சாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்குள் இருக்கக்கூடிய இறைநிலையை உணராது வெளியில் இருக்கக்கூடிய இறைவனை என்ன பண்ண முடியாது, பார்த்துக்கவே முடியாது இல்லையா? நிறைய ஆட்டோக்கள்ல வசனங்கள்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா? எதிரில் இருக்கக்கூடிய மனிதனை மதிக்காவிட்டால் கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளை உன்னால் உணர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்மளுடைய சாமி சொல்லியிருக்காங்க. அதை நாம் எதன் மூலமாக உணர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக தவம் மட்டும்தான் உணர முடியும். இப்போ நம்ம மன்னத்துக்கு முதல் தடவை வரோம், வந்தவுடனே நமக்கு தவம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சொல்றீங்க தவம்னா என்ன சொல்றீங்க? மன்னத்துக்கு வந்தவுடனே நம்ம வீச்சு விட்டு தவம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. நான் வந்தவுடனே உடற்பயிற்சி தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய சாமிக்கு உடற்பயிற்சியை கூட உடல் தவமாக தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கூட நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய 5 உடல்கள் இருக்கக்கூடிய பதிவுகளை கழிப்பதற்கு அந்த உடல் தவம். காயக்கட்டும் நம்மளுடைய உயிரை நாம் தூய்மையாகவும் வளமாகவும் வைத்துக் கொள்வதற்காக அந்த காயக்கட்டம் எழுதுகிற தவம். நம்மளுடைய மன தூய்மை பெறுவதற்கு, நம்மளுடைய விடை தூய்மை பெறுவதற்கும், குணநல பேர் பெற்று முழுமை பேர் அடைவதற்கும், இந்த மாநில பிறவியில் நாம் பிறந்த இந்த நோக்கத்தை முழுமையாக அடைவதற்கும் முதல் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக தவம் மட்டும்தான். ஏன்னா நம்முடைய சாமிக்கு மட்டும்தான் ஆகிய தவத்திலிருந்து நம்முடைய பிரமகாலம் இறுதியாக செய்யக்கூடிய இறைவனை தவம் வரைக்கும் கொண்ட அத்துணை தவங்களுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான தவம். ஸோ எந்த அளவுக்கு நாம் தவம் செய்கிறோமோ அப்படின்னு சொல்ல வேண்டியதை நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வேண்டாத என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படியே அதை என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். அதெல்லாம் சாமி எப்பவுமே சொல்லுவாங்க, பாவ பதிவுகள் போக்கு வழிமுறைன்னு சொல்லுவாங்க. மேல் பதிவு எப்போதுமே நல்ல பதிவாக இருக்கணும்பாங்க. அந்த மேல் பதிவை நம்மளால் எப்போ போட முடியும்னா, நன்றாக தவம் செய்து அதற்கு பிறகு செய்யக்கூடிய அந்த தற்சோதனையில் மட்டும்தான் நாம் அதனால் செய்யணும். அதனால முதல்ல எல்லாவற்றுக்கும் காரணம் தவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரை நான் நிறைவு செய்யப்படுகிறேன். இந்த அதிக வாய்ப்புகளை வழங்கிய எல்லை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சட்ட தலைவர் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளராகிய அம்மா காந்தி அம்மா அவர்களுக்கும், அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க்கை வளர்க்கிறேன். நன்மையே செய்து ஒத்து உதவி வாழ்வதுதான் அறநெறி அப்படின்னு மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு. அப்படி நம்ம அறநெறியின் கூறுகளாக நமக்கு வாழ்க்கை தத்துவத்தில் கொடுத்தது தான் ஒழுக்கம், கடமை, ஈகை. அதை நான் சொல்லணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். வனிதா பார்த்து சொல்லிட்டாங்க, அம்மாவும் 2 பார்த்து சொல்லிட்டாங்க. வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். நம்ம அறம் பற்றி பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய அறநெறி கதைகள் சொல்லித்தான், வேல்யூ எஜுகேஷன் சொல்லி தான் நமக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. மனுநீதி சோதரன் கதை, ஹரிச்சந்திரன் கதை, அதுக்கப்புறம் கொடைக்கு சொல்கிறாங்க இல்லையா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, கடமை தவறாது வாழ்ந்த வள்ளுவன் வாசிக்கு கதைகள். இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிதான் நமக்கு வளர்த்துருக்காங்க. அறநெறி கதைகள் எல்லாம் சொல்லிதான் நமக்கு வளர்த்துருக்காங்க இல்லைங்களா? அப்படி வள்ளுவன் வாசிக்கு கதையை பற்றி நான் சொல்லும் போது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் போவேன். அது ஒரு டிவியில் வள்ளுவன் வாசிக்கு கதையை பற்றி ஒரு காமெடியாக ஒரு சொல்லியிருந்தாங்க. கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. கணவன் மனைவி கிட்ட சொல்றாங்க, பாரு வாசுகியம்மா, எப்படி ஒரு அற வாழ்க்கை வாழ்ந்திருந்தா, கடமை தவறாது இருந்திருந்தா அந்த வாளி அப்படியே நின்றுக்கும், நீ ஏன் வாசுகி மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா அடுத்த பதில் உடனே சொன்னாங்க, நீ வள்ளுவனாக மாறு, நான் வாசுகியாக மாறுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதான் என்ன சொல்லணும், அறநெறி அப்படிங்கிறது, அற வாழ்வுங்கிறது, அறங்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுதான். கரெக்டுங்களா? அப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, குழந்தைகளுக்கு அறத்தை போதிக்க வேண்டும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைகளுக்கு நம்ம அற வாழ்க்கை, வேல்யூ எஜுகேஷன், மாரல் வேல்யூஸ் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா 2 கேள்வியில் நம்ம ஆஃப் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், வை நாட் சோ வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா
இது செய்யாத அப்படின்னு சொன்னா ஏன் செய்யக்கூடாது, வை நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி பண்ணின தப்பு அப்படின்னு சொன்னா இதனால் என்ன ஆயிடுச்சு, சோ வாட் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு வந்து முதல்ல நம்ம மனவளக்கலை கற்றுக் கொடுக்கணும். மெதுவாக அவங்க மனவளக்கலை கொண்டு வரணும். அறவாழ்வை போதிக்கணும். அப்படி அறவாழ்வை போதிக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், அறநெறிப்படி வாழணும். அதுக்கு தான் மகரிஷி நமக்கு கொடுத்தது தான் ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த ஒழுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லிட்டாங்க, டெய்லி நம்ம தவம் பண்ணும்போது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுலயே என்ன சொல்லிட்டாங்க மகரிஷி, அறநெறி ஃபுல்லாக சொல்லிட்டாங்க, ஈகை வரைக்கும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அடுத்தது கடமை பற்றி பேசணும். கடமை பற்றி பேசும்போது கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவார், கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார். கடமையை செய்யும் போது கருத்தோடு உற்று பார்த்தால் கடவுளை கடமையாய் உணரும் நிலை ஏற்படும். அப்படி உணர்ந்த மனிதனுக்கு நல்லவர் தீயவர் என்ற பாகுபாடு கிடையாது. அங்கே சூழ்ச்சி, பகை, வஞ்சம் எதுவுமே கிடையாது அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டாங்க. அப்படி கடமை தவறாது வாழ்ந்த வந்தால் எந்தவித தீயிலும் எந்தவித கெடுதலும் உங்களுக்கு நேராது அப்படின்னு மகரிஷி கொடுத்துட்டாங்க நமக்கு அறநெறியில. அதுக்காக ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன். கொங்கணர் கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கொங்கணர் தவம் பண்ணிட்டு இருக்காரு காட்டுல. கட்டிட்டு போகும்போது ஒரு கொக்கு அவர் மேல எச்சம் பண்ணிட்டு போயிடுது. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பார்வையிலேயே அந்த கொக்கை எரிச்சிட்டாரு. அப்புறம் யாசனை கேட்டு போறாரு. போகும்போது ஒரு வீட்டுல நின்றுட்டே இருக்காரு. அந்த அம்மா வெளியில வரவே இல்லை. ஏன்னா அந்த அம்மா உள்ள அவங்க கணவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ லேட்டா வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே அந்த கொங்கணர் கோபமா பாக்குறாரு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, கொக்கேன்னு நினைத்தாயா கொங்கனவா, உன்னோட கோபம் என்னை ஒன்றும் செய்யாது. ஏன்னா நான் என்னோட கடமையை செஞ்சுட்டு தான் நான் வெளியில் வந்திருக்கேன். அப்ப உங்களோட கோபம் எனக்கு ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடமையை நாம் சரிவர செய்தால் நமக்கு எந்தவித கெடுதலும் நேராது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கதை ஒரு சிறந்த உதாரணம். கடைசியா ஈகை. பிற துன்பத்தை கண்டு மனம் வருந்தி, மகரிஷி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. பிற துன்பத்தை கண்டு மனம் வருந்தி அதை நீக்க முற்படும் போது எழும் செயல்தான் ஈகை அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டாங்க. அப்படி யாருக்கும் துன்பம் செய்யாமல் நாம் அறநெறி வாழ்ந்தாலே பிறருக்கு துன்பம் தரக்கூடாது, பிறர் உயிரை கொல்லக்கூடாது, பிறர் பொருளை அபகரிக்க கூடாது, பிறர் வாழ்வியல் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது என்ற 4 விதமான கட்டுப்பாடுகள் தானாகவே ஒரு மனிதனுக்கு தோன்றிவிடும். இந்த முறையில் இறைநிலையை உணர்ந்தால் அறநெறி இயல்பாக நிற்கும். அப்போ மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வார்கள். இந்த வாழ்வுதான் இன்பமாக, அமைதியாக, நன்றாக இருக்கும். உலக அமைதி தானாகவே கிட்டும் அப்படின்னு மகரிஷி கொடுத்துருக்காங்க. இறுதியா அப்துல் கலாம் ஐயா அவரோட கதையை சொல்லி நான் என்னோட உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா ஒரு ஸ்கூலுக்கு விசிட் போறாங்க, கெஸ்டா போறாங்க. அப்படி போகும்போது என்ன பண்றாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. என்னன்னு, நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த கேள்வியெல்லாம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கணும், ஐயா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பையனை நீ மட்டும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடாத அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னா, நீ சேட்டக்கார பையன், இடகுலமா ஏதாவது கேள்வி கேட்டு வச்சிருவா, அதனால நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஷாக்கு. வரிசையில் ஐயாவுக்கு முன்னாடி அந்த பையன் உட்காந்துருக்கான். உடனே இவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயாவும் முதல்ல அந்த பையனை தான் எழுப்பி ஒரு கேள்வி கேட்டாரான். என்ன கேள்வி கேட்க போற என்ன பார்த்து அப்படின்னு கேட்கும்போது அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்கள் முடி ஏன் நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, நல்லா ஹேர் கட் பண்ணி அழகாக நீட்டாக வச்சுருக்கலாம்ல, ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு ஐயா சொன்னாராம், நீங்க பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட முடி எப்படி இருக்கு அப்படின்னா நேராக நிமிர்ந்து இருக்கு, நல்லா நீட்டாக இருக்கு இல்லையா, உன்னோட இளம் வயதுல நீ நேர்மையாக நிமிர்ந்து நடக்கணும், வயதாக என்ன மாதிரி பணிவோடு பண்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது முடிய வச்சே வாழ்க்கை தத்துவத்தை ஐயா கொடுத்துட்டாங்க. வாழ்க வளமுடன். இவ்வாறு அறம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் மகரிஷி கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சமுதாயத்தின் மதிப்பு உண்டாகும், மன அழுத்தம் குறையும், மன மகிழ்ச்சி உண்டாகும், வாழ்க்கை நோக்கம் தெளிவடையும், இன்பம் வளரும், மனம் புத்துணர்வு பெறும், நன்றி உணர்வு பெருகும். இதுதான் முக்கியம். வாழ்க்கை பயனுள்ளதாகும், பிறருக்கு உதவி செய்யும், மனப்பான்மை பெருகும், இறைவனின் அருள் நிறையும். எனவே மகரிஷி காட்டிய வழியில் நாம் ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகியவற்றை பின்பற்றி பணிவோடும் பண்போடும்
அறநெறியில் வாழ்ந்தாலே இறைநிலையை உணர முடியும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இவ்வாழ்க்கை அளித்தமைக்கு இறைநிலைக்கு நன்றி, குருவுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இதோட மாட்டேன்னு, ஆனால் நீங்கள் உட்கார வச்சிருச்சு. முதல் மேடை மாதிரியே இருந்தது. அழகா பேசினாங்க. எல்லாராலையும் பேச முடியல. தலையாட்டாதீங்க. நீங்களும் இங்கே வரணும். ஆமாம், தலையாட்டக்கூடாது. எல்லாரும் அடுத்த 6 பேர் அடுத்த டீம் வந்து இறங்கணுங்கிறது என்னோட ஆசை, அறக்கட்டளையோட ஆசை, நாகராஜன் சாரோட ஆசையும் அதுதான். பெண் பேச்சாளர்கள் நிறைய பேர் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அறம்பு தான் அன்பு, அன்பு தான் அறங்கிறத சொன்னாங்க. ஒய் நாட் சோ நாட்டு. குழந்தைங்க கேட்குதுல கேள்வி, அறத்தை போதிச்சோம்னா ஏன் அப்படின்னு கேட்குது இல்லையா? இன்னொரு கேள்வி கூட கேட்கும், நீ எல்லாம் நல்லதான் செஞ்சா, உனக்கு என்ன அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் சிலையா வச்சிருக்காங்க? இப்படிதான் கேள்வி கேட்குது. சிலை வைக்க வேண்டியதில்லை, மனசுல இருந்தா போதும், என்னோட தர்மம் உனக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நேர்மை, அப்துல் கலாம் ஐயா அவங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்ற விதத்துல சொன்னோம் அப்படின்னா அவங்க கடைபிடிப்பாங்க. அறநெறியை கடைபிடித்தால் குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க சொன்னாங்க. சுதா முருகன் பதில் வந்தனால குட்டி கதையை ஃபில் பண்ணிட்டாங்க. குட்டி கதையை வந்து அவங்க நிறைய சொல்லுவாங்க. அந்த குட்டி கதையை இவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. வள்ளுவன் வாசினி கதை சொன்னாங்க, கொங்கணர் கதை சொன்னாங்க, கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவா, அப்துல் கலாம் ஐயாவோட கதை சொல்லி அழகா வந்து நான் பெல் அடிக்க முன்னாடியே முடிச்சுட்டாங்க. வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு 6 பேச்சாளர்களும் அருமையா பேசினாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.